ஈழத்தமிழர்களுக்காக பிரித்தானிய நாடாளுமன்றில் ஒலித்த கண்டன குரல்கள். சாந்தன் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது? ரணில் வெளியிட்ட அறிவிப்பு. தமிழீழ தேசத்தின் தன்னாட்சி உரிமை குற்ற செயலாக்கும் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 6ஆம் திருத்தச் சட்டத்தை நீக்குவதற்கு அழுத்தம் கொடுக்குமாறு பிரித்தானிய அரசை வலியுறுத்தும் மாநாடு நேற்று புதன்கிழமை பிரித்தானிய நாடாளுமன்ற அரண்மனையில் இடம்பெற்றது. தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அமைப்பின் உறுதுணையுடன் தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டேம் சிபோன் மெக்டோனாமியாரின் அனுசரணையுடன் இடம்பெற்ற இந்த நிகழ்விற்கு உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அரசியல் பிரிவை சேர்ந்த கலாநிதி AR ஸ்ரீஸ்கந்தராஜா தலைமை தாக்கினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாடபாவித சுலோச்சனா என்ற சிங்கள சகோதரர் கருத்து கூறுகையில், உண்மை தெரியாததன் காரணமாகவே பெரும்பாலான சிங்களவர்கள் தவறான பாதையில் செல்வதாகவும், எனினும் தன் போன்ற உண்மை தெரிந்த சிங்களவர்கள் தமிழர்களின் தன்னாட்சி உரிமையை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் பொதுமக்களோடு பிரித்தானியாவின் ஆளும் கட்சிக்கு ஆதரவான தமிழ் அமைப்பு ஒன்றின் பிரமுகர் ஒருவரும் தமிழர் ஒழுங்கமைப்பு குழுவின் செயற்பாட்டாளர்களும் தாயகத்தில் இயங்கும் அரசியல் கட்சியான டெலோ இயக்கத்தின் பிரித்தானிய பொறுப்பாளரான சாம் சம்பந்தன் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. சாந்தன் மிக நல்ல எழுத்தாளர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். தன் தாயாரை பார்க்க வேண்டும் என்பதையே இறுதி ஆசையாக கொண்டிருந்தார். இப்போது அவருடைய தாயார் என்ன பாடுபட்டு கொண்டிருப்பார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் உடல் நலக்குறைவால் தமிழகத்தில் நேற்று காலமானார். இந்த நிலையில் அவர் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே வைகோ மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சாந்தனுக்கு திருமணமாகவில்லை, 55 வயதாகின்றது, 32 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் எந்த குற்றமும் செய்யாமல் சிறையில் வாடி வதங்கியவர், நல்ல எழுத்தாளர், நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கின்றார், தலை சிறந்த எழுத்தாளர், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், ஈழத்திலே பிறந்து ஈழம் மலர்வதற்காக இந்த மண்ணுக்கு வந்து இங்கு சித்திரவதைகளை கொடிய இருட்டு சிறையிலே அனுபவித்து கடைசியில் மறைந்து போனார். ஆனால் இந்திய அரசும் உலக வல்லரசுகளும் இணைந்து ஆயுதங்களை கொடுத்து எவராலும் வெல்ல முடியாத விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனது படையை தோற்கடித்தார்கள். லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தார்கள். சாந்தன் தனது ஊருக்கு போக வேண்டும், தாயாரை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். இப்போது அவருடைய தாயார் என்ன பாடுபட்டு கொண்டிருப்பாரோ என தனது வேதனையை வெளியிட்டுள்ளார். காணாமல் போனோர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் அறிவிப்போம். மேலும் இது தொடர்பாக சிறையில் இருந்த சிலரை விடுவிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நல்லிணக்கத்துக்கான மதங்கள் தேசிய சர்வமத மாநாட்டில் உரையாற்றும் போதே அதிபர் ரணில் விக்ரமசிங்க மேற்கண்ட தெரிவித்துள்ளார். அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதே இப்போதுள்ள பிரதான கேள்வியாகும். இதற்காக உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைப்பதற்கான சட்டமூலத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து நிறைவேற்றியுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழர்களுக்கு தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என இந்திய பிரதமர் மோடியிடம் மதுரை ஆதீனம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு விஜயம் செய்துள்ளார். இந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் மதுரைக்கு சென்றுள்ளார். இதன்போது பிரதமரை மதுரை ஆதீனம் வரவேற்றதுடன் அவருக்கு கௌரவம் அளித்துள்ளனர். அதன் பின்னர் பிரதமர் மோடி மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் ஊடகங்களை சந்தித்த மதுரை ஆதீனம் மோடியுடனான தனது கலந்துரையாடலை பகிர்ந்திருந்தார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், பிரதமர் மோடியை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதோடு கச்சதீவு மீட்க வேண்டும், இலங்கையில் தமிழர்களுக்கு தனிநாடு உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளேன். அதேவேளை 2024 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மோடி மீண்டும் பிரதமர் ஆவார். அத்தோடு மோடி மீண்டும் பிரதமராக என்னுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் என்றென்றும் உண்டு என அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் கடற்பரப்பில் சீன கப்பல்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டமை தொடர்பில் சீனா அதிருப்தி வெளியிட்டுள்ளது. மற்றொரு நாட்டின் அழுத்தம் காரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டமை கவலை அளிப்பதாக சீனா தெரிவித்துள்ளதென சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. இலங்கையின் கடற்பரப்பில் வேறு நாடுகளின் கப்பல்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான 12 மாத தற்காலிக தடையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் விதித்திருந்தது. இந்தியாவின் பாதுகாப்பு கரிசனைகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் குறித்த அறிவிப்பை மேற்கொண்டது. சீனாவின் ஆராய்ச்சி கப்பலான சியாங்யாங் ஹாங் 3 இலங்கை கடற்பரப்பில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது தொடர்பான கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த தடை தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சீனா சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் சீனா அதிருப்தியடைந்துள்ளதாகவும் மற்றொரு நாட்டின் அழுத்தம் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை கவலை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையின் கடற்பரப்பில் வேறு நாடுகளின் கப்பல்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை விதித்ததை தொடர்பில் இந்தியா மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தவறான சிறைவாசத்திற்கு பிறகு 33 வருடங்கள் கழித்து சாந்தன் காலமான நிலையில் அவரது மரணம் பெரும் சோகத்தையும் தார்மீக சீற்றத்தையும் ஏற்படுத்துகின்றது என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சாந்தனின் மரணம் குறித்து மேலும் தெரிவித்த தமிழீழ அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் அவரை விடுவிக்க உத்தரவிட்ட போதிலும் அவர் சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டார். மேலும் சிறப்பு முகாமில் தொடர்ந்து சிறைவாசம் என்பது உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் மட்டுமல்ல, கொடூரமான மற்றும் சட்டவிரோதமான தண்டனையாகும். ஏற்கனவே நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்களை சிறப்பு முகாமில் தடுத்து வைப்பது சட்டவிரோதமான கொடிய தண்டனையாகும். அத்துடன் 33 வருடங்களாக சிறையில் இருக்கும் சிறப்பு முகாம் கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். மேலும் சிறப்பு முகாம்கள் உடனடியாக மூடப்பட வேண்டும். அத்தோடு சாந்தனுக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தனது மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றது. திலீபனின் நினைவேந்தலை அனுஷ்டித்தமை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று வழங்கிய உத்தரவின் கீழ் இவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த வழக்கானது பயங்கரவாத விசாரணை பிரிவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான சமர்ப்பணங்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான சட்டத்தரணி கடந்த 24ஆம் திகதி முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த வழக்கிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கத்தை விடுவித்து தீர்ப்பளித்துள்ளது. இலங்கைக்கு தரமற்ற மருந்து பொருட்களை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலிய ரம்புகவெல்லவை முன்னாள் அதிபரான மஹிந்த ராஜபக்ஷ இன்று சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு 30 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்றதாக செய்திகள் வெளியிடப்பட்டாலும் இதன்போது பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு விடயமும் வெளியிடப்படவில்லை.